மழையை ரசிக்கிறவங்க மத்தியில இன்னைக்கு மழைனாலே 2வது 3வது மாடிக்கு ஓடுறவங்க தான் அதிகம். எதனால? மொட்டை மாடியில இருந்து ரசிக்கிறது கிடையாது, தண்ணியில மூழ்கிறோங்கிறதுக்காக. பாவம் ஸ்ரீலங்கால எல்லாம் பல இடம் மூழ்கிடுச்சு. ஏன் நம்ம ஊர்ல பல விவசாய நிலங்கள் மூழ்கி ஆறா மாறிடுச்சு. சிட்டில நல்ல லேக் வியூ அபார்ட்மெண்டா ஏரியில வீடு கட்டுறவங்க மட்டும் அந்த நிலைமை கிடையாது. இப்ப அதோட பிரதிபலிப்பா கிராமமும் அதே மாதிரி மாறிடுச்சு. இது இன்னைக்கு நாளைக்கு மட்டும் கிடையாது. டிசம்பர் மாதம் தெரியும்ல, 4000 கோடி 40,000 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு. மழை டைம்ல தைரியமா வெளில வந்துடாதீங்க. எங்க எந்த கரண்ட் கம்பம் சாஞ்சு கிடக்குன்னு தெரியாது, எந்த குழாயை தோண்டிட்டு மூடாம விட்டாங்கன்னு தெரியாது. படகு சவாரி குரூப் ஏதாச்சும் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. அவசரத்துக்கு அதுதான் உதவும். அவசரத்துக்கு தேவைப்படுறதையும் வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா எந்த ஹெலிகாப்டர் மேல பறக்குதுன்னு அண்ணாந்து தான் பார்க்கணும். இது ஏதோ நகைச்சுவை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம வேணா பசியை தாங்குவோம், நம்ம வீட்டுல இருக்கிற புள்ள தாங்குமா? வாழையோ நெல்லையோ ஏதோ ஒரு பயிரை அறுவடை பண்ணி வீட்டுல இருக்கிற பிள்ளையோட ஸ்கூலோ இல்ல காலேஜ் ஃபீஸை கட்டிடலாம். இல்ல வட்டிக்கு வாங்கின கடனையாச்சும் அடைச்சிடலாம் இருந்த பல விவசாயிகளோட பயிர்கள் மூழ்கி அழிஞ்சிருச்சு. அரசு ஏதோ இதுலயே உங்களை குறை சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆல்ரெடி அவங்களோட பயிர்கள் எல்லாம் நீங்க மலையில நனைய விட்டு அழகு பாத்தீங்க. எதனால? ஆஃப்டர் ஆல் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த பயிர்களை, அந்த மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஷெட்டை அமைச்சு கொடுக்காதனால இப்ப ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் அழிஞ்ச பயிர்களை எடுத்து காணிச்சு இதுக்காச்சும் இழப்பீடு கொடுப்பீங்கன்னு நடு தெருவுல நம்பி நிக்கிறாங்க. அரசு தக்க ஒரு நல்ல நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நம்புறோம். ஏதோ அண்டாக்கும் குண்டாக்கும் ஆசைப்பட்டு தெரியாம இந்த மக்கள் உங்களுக்கு அன்னைக்கு ஓட்ட போட்டு ஆட்சியில உட்கார வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே அண்டா குண்டாக்களால வீட்டுல இருக்கிற தண்ணிய வெளியேற்றிட்டு இருக்காங்க. பாவம் மக்களோட கர்மாவை பாத்தீங்களா? ஆனா அதே விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நீங்க நல்லது பண்ணீங்கன்னா திருப்பி உங்களுக்கு ஓட்ட போட தான் போறாங்க. ஆனா அதை எப்படி உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. காரணம் 2000 கிடைச்சிரும் 5000 கிடைச்சிரும்னு நெசவு தொழில் செய்யற விவசாயிகளுடைய கிட்னியை திருடின ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு பிசினஸ் மேன் ஆயிட்டார். இப்படி பாவம் வறுமையில இருக்கிற விவசாயிகளோட கிட்னியை திருடனவங்க எல்லாம் இன்னைக்கு பிசினஸ் மேன் ஆயிட்டாங்க. இல்ல அதனாலதான் திருப்பியும் சொல்றேன், இப்படி ஒரு கிட்னி திருடனை பிசினஸ் மேனை வச்சிட்டு இருக்கிற உங்ககிட்ட இருந்து எப்படி விவசாயிகளோட நலனை எதிர்பார்க்க முடியும்? தக்க நடவடிக்கை எடுத்து உங்க கட்சியோட நற்பெயரையும் காப்பாற்றுவீங்கன்னு நம்பி, உங்களுக்கு ஓட்டு போட்ட எங்க விவசாயிகளையும் மக்களையும் காப்பாற்றுவீங்கன்னு நம்பி விடைபெறுகிறேன். நன்றி.